ஹாய் ஆல். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சளி நல்லா இருக்குது, அதனால் நண்டு சூப் வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ நண்டு சூப்பு ஃப்ரெஷ் மாலம் தான் நண்டு வாங்கியிருந்தோம். நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோக்குள்ள நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள அது ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டு இந்த மஞ்சளில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நண்டை வந்து ட்ரை ஆகணும், தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகணும். ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நண்டு வந்து தண்ணி விடும், அதனால நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம். தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாவே இருக்கும். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சோம்பும் பிரியாணி இலையும் ஆட் பண்ணி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஏன்னா இதோட ஸ்மெல்லு வந்துட்டு அதில் இறங்குறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி உள்ளார ஆட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கூடவே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி ஸ்பூன் ஃபுல்லாக ராவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இறங்கினா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க போதும். நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா மழை சீசனாக இருக்கனால இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தான் மருந்து கொடுத்தாலும் கேட்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் கொஞ்சம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நண்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ நல்லா மிக்ஸ் ஆனால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு, எசன்ஸு அதெல்லாம் இறங்கணும்ல உள்ளார. அதனால் மஞ்சள்தூள், மிளகு சீரகம் பொடியை நுணுக்கி வச்சுக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப்பு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் ரிலீஸ் ஆனால் கேஸ் ஓப்பன் பண்ணால் நண்டு சூப் ரெடி. அது நல்லா சூடாக இருக்கப்பவே பவுலில் சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஆல்.